ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல விவோ Y18 மொபைல் பத்தாங்க பாக்குறோம். இந்த மொபைல் அமேசான்ல அபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட பையிங் லிங்க் வேணுமா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைலோட இன்னொரு மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல் பேரு விவோ Y18, இன்னொரு மொபைல் பேரு விவோ Y18e. இந்த மொபைலுக்கும் அந்த மொபைலுக்கும் என்ன வித்தியாசம்னா கேமரா சென்சார் மாறுது. இல்ல 50 MP, அதுல வெறும் 13 MP. மீதிபடி டிசைன் அண்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த போன் வாங்கலாமா வேண்டாமா? எப்பவுமே விவோ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போன் அவங்களோட ஒரு பட்ஜெட் போன் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய காம்ப்ரமைஸ் இருக்கும். ஏன்னா சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் சில கால உள்ள விட்டுருப்பாங்க. உங்களுக்கு ப்ராசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா P25, 35 இது மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்துருக்க நேரத்துல இன்னைக்கு 2024 நம்மளும் ஒரு டாப் பிராண்டு அப்படின்னு கொஞ்சம் நினைச்சு இன்னைக்கு இதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. ப்ராசஸர் G85 நல்ல சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ஸோட கொண்டு வந்திருக்காங்க. ஆனா ஒரு இடத்துல மிகப்பெரிய ஒரு காலை ட்விஸ்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு சர்க்கம்ஃபரன்ஸை உருவாக்கி இருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. ஸோ அது என்னென்ன விஷயங்கள் இவங்க டிராபக் பண்ணியிருக்காங்கன்னு இந்த வீடியோ கடைசியில் நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ அது வரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதே மாதிரி நம்மளோட டெலிகிராம் குரூப், இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதவங்க கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் கிளிக் பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த மொபைலை பற்றி டீட்டெயிலாக அலசி ஆராய்வோம். ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசாக மறக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இந்த விவோ Y18 இதுல பாத்தீங்கன்னா அமேசான் ஆஃபிஷியலா லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பையிங் லிங்க் என்ன கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் ஒரு செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைல் பொறுத்த 2 கலர் வேரியன்ட், அவனு பிளாக் அண்ட் கிரீன் கலர் வேரியன்ட். அண்ட் இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 464GB வேரியன்ட் ஒரு 9000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியன்டா 420GB வேரியன்ட் ஒரு 10,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இது மாதிரி 2 கலர் வேரியன்ட், 2 பேஸ் வேரியன்ட்ல அந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட டிசைன் பேட்டர் பார்ப்போம். பின்னாடி உங்களுக்கு 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், பக்கத்துல ஃபிளாஷோட ஒரு பயனான டிசைன் பேட்டர்ல கீழே விவோ பிராண்டிங்கோட ஒரு பிளாஸ்டிக் பாடி பில்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு கிளிட்டரிங்கான ஃபுல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல பிளைனான டிசைன் தான். ஆனா இங்க ஃப்ரேம் பிளாஸ்டிக் தான். முன்னாடி ஒரு பிளாட்டான டிஸ்பிளே வாட்டர் டாப் நாச்சோட உங்களுக்கு எந்த ஒரு ப்ரொடக்ஷன் இல்லாம இந்த வட்டம் டிஸ்பிளே எடுத்து வந்திருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. சோ இங்க டிசைன் ஃபேக்டரை கன்சிடர் பண்ணும்போது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லில பில்ட் பண்ணிருக்காங்க. ஓவரால் குட், ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிடையாது. டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு நல்லா இருக்கு இந்த விவோ Y18 டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.56 இன்ச் ஸ்கிரீன், ஒரு IPS LCD டிஸ்பிளே, 90Hz ரெஃப்ரெஷ் ஸ்மூத் ரெஃபரன்ஸ்க்காக HD+ டிஸ்பிளே தான். 269 PPI வாட்டர் டாப் நாச்சோட இங்க டிஸ்பிளே ஒரு பிளாட்டான டிஸ்பிளே, சைன் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட கொண்டு வந்திருக்காங்க. சோ டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் ஓவரால் குட். அண்ட் இங்க கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் நல்லா இருக்கு. இங்க ரெஃப்ரெஷ் ரேட் 90Hz கொடுத்திருக்காங்க ஸ்மூத்தர் ரெஃபரன்ஸ்க்காக. அண்ட் இங்க HD+ டிஸ்பிளே தான், ஒரு ஃபுல் HD+ கிடையாது. சோ இங்க வந்து ஒரு டிராபேக் இருக்கு இந்த டிஸ்பிளே பொறுத்தளவு. அது 2024 இன்னும் வாட்டர் டாப் நாச்சோட வர்றது கொஞ்சம் ஏத்துக்கிட முடியாத ஒரு சூழ்நிலை. இதே இருந்தாலும் இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி போன், அதனால விவோ இந்த இடத்துல இப்படி கொண்டு வந்திருக்காங்க. ஓவரால் டிஸ்பிளே நல்லா இருக்கு இந்த பட்ஜெட் செக்மெண்ட்க்கு கன்சிடர் பண்ணும்போது. அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது ஒரு 185 கிராம், திக்னஸ் 8.39 mm திக்னஸ், அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13, அதுக்கு மேல ஃப்ரண்ட் டச் OS 14 வித் LPDDR4X RAM, eMEC 5.1 UFS ஸ்டோரேஜ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் உங்களுக்கு RAM, விர்ச்சுவல் RAM 4GB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், மெமரி கார்டு 1TB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், IP54 ரேட்டிங்கோட, வைஃபை டூயல் பேண்ட் சப்போர்ட், ப்ளூடூத் 5.0 சப்போர்ட்டோட இந்த வட்டம் சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீல்ட்ல இந்த விவோ Y18 கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி 5000 mAh பேட்டரி, பாக்ஸ்குள்ள சார்ஜர் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல விவோ கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து 15W சார்ஜர் சப்போர்ட் உள்ள ஒரு போன். சார்ஜர் செப்பரேட்டா தான் வாங்கிக்கணும், கேபிள் மட்டும் தான் உள்ள ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 0 to 100 ஃபுல் ரீச் ஆகிறதுக்கு உங்களுக்கு 1 hour ஆகுது. ஒன் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா 1 day வரைக்கும் அருமையான ஒரு பேட்டரி பேக்கப்போட இந்த போன் கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட், இங்க பிரைமரி சென்சார் 50 MP, அடுத்து ஒரு AI லென்ஸ் அண்ட் ஃப்ரண்ட்ல 8 MP செல்ஃபி கேமரா. இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080 30 frames seconds அண்ட் ஸ்லோ மோஷன்ஸ், டைம் லேக்ஸ், போர்ட்ரேட் ஷாட்ஸ் இது மாதிரி சிறப்பம்சங்கள் கேமரா செக்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓவரால் பிரைமரி சென்சார் டே லைட்ல நல்லா இருக்கு. இன்டோர்ல எடுக்கும்போது ஜூம் பண்ணும்போது ஒரு சில நாய்ஸஸ் வரதான் செய்யுது. நைட் கண்டிஷன்ஸ்ல ஓகே, ரொம்ப புகழ்ந்து சொல்ல முடியாது. அது போக செல்ஃபி கேமரா ஆவரேஜ் தான், பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிடையாது. ஒரு பேசிக்கான கேமரா செக்மெண்டோட தான் இந்த விவோ Y18 கேமரா செக்மெண்ட் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். இந்த போனை பொறுத்தவரை MediaTek Helio G85 ஒரு 2-in-1 மார்க்கெட்டை கூட 2.0 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. இந்த ப்ராசஸர் கேமிங்க்கு நல்லா இருக்கும். மீடியமான கிராபிக்ஸ் வச்சு விளையாண்டுக்கிறதா இந்த ப்ராசஸருக்கு இருக்கு. ஒரு காலகட்டத்தில் இந்த G85 ஒரு கேமிங் ப்ராசஸராக
வளம் வந்துச்சுன்னே சொல்லலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இன்னைக்கு 2024 அந்த அளவுக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட அவங்க விளையாண்டுக்கிட முடியாது. ஆனா விளையாடலாம். நீங்க ஃப்ரீ ஃபயர், கால் ஆஃப் டட்டி இந்த மாதிரி விளையாண்டுக்கலாம். மீடியமான கிராபிக்ஸ் அண்ட் லோ ஸ்கிரீன் ரெசல்யூஷன்ஸ் வச்சு தான் விளையாண்டுக்கிட முடியும். அதாவது ஹெச்டி இது மாதிரி விஷயங்களை வச்சு விளையாண்டுக்கிட முடியும். இந்த போன் டே டு டே லைஃப்ல ஒரு மல்டி டாஸ்கிங் ஆப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், ஒரு ஆட்ஸ் இல்லாம ஓரளவுக்கு ஸ்டடியான ஒரு யூஐயோட இந்த போன் ப்ராசஸர் செக்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க இந்த விவோ Y18 மொபைல் பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த விவோ Y18 நம்மளுக்கு சூஸ் பண்றதுக்கு 2 கலர் வேரியன்ட். பேஸ் வேரியன்ட்டே உங்களுக்கு 464 9,000 ரூபாய்க்கும், ஒரு 1000 ரூபாய் வித்தியாசத்துல உங்களுக்கு 412GB வேரியன்ட் ஒரு 10,000 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு ரேம் வேரியன்ட் ஒன்று தான், ஆனா ஸ்டோரேஜ் டிஃபர் ஆகுது. இந்த ஸ்டோரேஜ் உங்களுக்கு எக்ஸ்டர்னல் பண்ணிக்கணும், நீங்க மெமரி கார்டு 1 TB யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த போன் யாருக்கு செட் ஆகும்? கேமிங்க்கு சத்தியமா இந்த போன் செட் ஆகாது அப்படின்னு சொல்ல மாட்டேன். இந்த போன் ஒரு மீடியமான கிராபிக்ஸ் விளையாண்டுக்கிறேன், அது மாதிரி ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ் உள்ளவங்களுக்கு இந்த போன் நல்லாவே இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இது வந்து ஒரு 4G நெட்வொர்க் தான், அதை நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. 5G கிடையாது. அதை தவிர்த்து இந்த போன் டே டு லைஃப்ல நிறைய வீடியோஸ் பார்ப்பேன், நிறைய டிராவல் பண்ணும்போது நிறைய கால்ஸ் பேசுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த போன் எடுக்கலாம். இல்ல வீட்டுல வயசானவங்களுக்கோ, இல்ல நம்ம பேரண்ட்ஸ் கிஃப்ட் பண்ணணும், இல்ல நம்மளுக்கே ஒரு செகண்டரி போன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த போன் எடுக்கலாம். ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லில நீங்க தேவையான எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தி செய்யும் அளவுக்கு இந்த போன்ல கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஒரு நல்ல ஒரு டிசைன் ஃபேக்டர், வெயிட் கம்மி, திக்னஸ் கம்மி, உங்களுக்கு பேட்டரி 5000 mAh டே டு லைஃப் 1 டே வரைக்கும் நல்ல பேட்டரி பேக்கப் அண்ட் டீசென்டான கேமரா தான். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிடையாது கேமராவை பொறுத்தளவு. அது போக இந்த வட்டம் வாட்டர் டாப் நாச்சோட தான் எடுத்திருந்திருக்காங்க. ஒரு சில காம்ப்ரமைஸ், அதே மாதிரி HD+ டிஸ்பிளே அது ரொம்ப காம்ப்ரமைஸ். ஆனா ஸ்மூத்தர் ரெஃபரன்ஸுக்காக இங்க 90s கொண்டு வந்திருக்காங்க. ஓரளவுக்கு டீசென்டான ஒரு ஸ்கிரீனோட கொண்டு வந்திருக்காங்க இந்த போனை பொறுத்தளவு. சோ இது மாதிரி நிறைய சிறப்பு அம்சங்களும் இந்த போன்ல இருக்கு. ஆனா பாக்ஸ்குள்ள உங்களுக்கு சார்ஜர் கிடையாது. நம்ம வீடியோ ஸ்டார்டிங்ல பேசியிருப்போம், எதையோ உள்ள காலை விடாம இருக்க மாட்டாங்களே அப்படின்னு நினைச்சோம்னா இது வந்து பிரீமியம் போன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல பிரீமியம் போன்லாம் கிடையாது. சோ அந்த அளவுக்கு காம்பேக்டான பாக்ஸை கொண்டு சார்ஜர் இல்லாம பிரைஸ் கட்டு கொண்டு வந்தது மிகப்பெரிய ஒரு காரணம். சார்ஜ் இல்லாதன்னு ஒரு ரீசன்னே சொல்லிக்கலாம். ஏன்னா ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள ஒரு மொபைல் விவோ தரப்புல இருந்து இவ்வளவு சிறப்பம்சங்களோட இருக்கும் போது ஏதாச்சும் ஒரு விஷயம் வைக்கணும்ல, அதுதான் இங்க காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு இங்க சார்ஜரை தூக்கி விட்டுருக்காங்க. சார்ஜர் வச்சிருந்தோம்னா ஒரு 1000 ரூபாய் 1500 சேர்த்து வச்சே விற்கலாம். ஆனா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்ல வரதுக்காக சார்ஜரை ரிமூவ் பண்ணிட்டாங்க. பாக்ஸ் சைஸ் எல்லாமே கம்மியாயிருச்சு. சோ இதுதான் ஒரு மெயின் ரீசன் இந்த போன் இவ்வளோ டிராப் பேக், அதாவது போன் பிரைஸ் கம்மியானதுக்கு ஒரு மெயின் ரீசனா இருக்குன்னே சொல்லலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் யார் யார் எடுக்கலாம், யார் யாருக்கெல்லாம் செட் ஆகும், அது தவிர்த்து இந்த போன்ல விவோ என்ன செஞ்சிருக்காங்கன்னு இந்த வீடியோல நம்ம டீடைலா பேசியிருக்கோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சு முதல்ல ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.